பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா ஃபாத்திஹாவுடைய கடைசி ஆயத் 6-7வது ஆயத். ஸிராத்தல்லதீன, இங்கே தாவுடைய உச்சரிப்பு கம்பீரமாக இருக்கணும். ஸிராத்தல்லதீன 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 அன்அம்த. இதை மேலே அவங்களே கோடு போட்டிருக்காங்க, ஏன்னா இது முக்கியமான இடம். அன்அம்து அப்படின்னு சொல்லிடக்கூடாது, அன்அம்தேன்னு சொல்லிடக்கூடாது. தா ஜபர் த, அன்அம்த. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம சேர்த்து படிக்கும்போது அழுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அம்த அப்படின்னு சொல்லிடுவோம், அப்போ தப்பு. ஏன்னா அலிஃப் நூன் ஜபர் அழுத்தாமல் சொல்லணும். ஷத்து இருந்தால் தான் அழுத்தணும். இந்த மாதிரி டபிள்யூ இதுதான் ஷத்துன்னு சொல்லுவாங்க, இங்கே அது இல்லை, அதனால் அழுத்திடக்கூடாது. அலிஃப் நூன் ஜபர் சிராத்தல்லதீன அன்அம்த சிராத்தல்லதீன அன்அம்த. அப்படின்னு அழுத்திடக்கூடாது. அன்அம்த அலைஹிம் அலைஹிம் சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். கைரில் கைன் கைரில் மக்லூபி, லாத் இது கொஞ்சம் கம்பீரமாக சொல்லணும். கைரில் மக்லூபி அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். இந்த லாமை இந்த லாதோடு சேர்த்து படிக்கணும். இந்த லாமுடைய உச்சரிப்பு தனி, லாதுடைய உச்சரிப்பு தனி. லாம் சாதாரணமாக லாம்னு சொல்லுவோம், லாத் இது கம்பீரமாக சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல நீட்டணும். இந்த மேலே மத்து, இது நீட்டணும். அடுத்தது லாம் இருக்குது, அதில் ஷத்து இருக்கனால அழுத்தணும். பாருங்கள், வலல்லாலீன் இந்த இடத்துல அழுத்தணும். கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன்.